தென் உங்க ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கிற அதே நேரத்திலே கேப்டன் பிரபாகரன், அதுவும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆர்கே செல்வமணியோட இயக்கத்துல. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அந்த படத்துல வந்து எப்படிப்பட்ட வில்லன் அப்படிங்கறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆமாம், அந்த காலத்தில் அதுதான், நான் இல்லாட்டி படம் இல்லை இந்த மாதிரிலாம் பேசினாங்க. அது எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு கேப்டன் உயிரோடு இல்லை. அது நேற்றுலாம் படம் பார்க்கல அழுதுட்டு. ஆக்சுவலி நீங்க தான் கேப்டனோடைய ஒரு உண்மையான ரசிகன்னு சொல்லி நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது. 4-5 முறை படம் பார்க்கல. என்ன காரணம் சார் இந்த கண்ணீருக்கு? அவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு வேற என்ன? உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர்ல எல்லாரும் ராவுத்தர், கேப்டன். படம் இது மட்டும் இல்லை, மனித வாழ்க்கை. எத்தனையோ பேர் அங்கே பாருங்க, குழந்தைகள் செத்து மடிக்கிறாங்க, சாவடிக்கிறான். இஸ்ரேலில் காஜாவில் பச்சை குழந்தைகளை கொள்கிறான், எவனுமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்துலேயே அரபி நாடு. இது எப்படி ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இல்லையா? என்ன வார் பல விஷயங்கள். நம்ம மஸ்பினா நம்ம சொத்து பாட்டை மட்டும் பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் இல்லை. உலகம் முழுக்க இப்போ குண்டு வச்சு நான் அப்போவே பல இது பண்ணியிருக்கேன். நம்ம இது பூதாளம் அப்படின்னு ஒரு 10 லட்சம் செலவழிச்சு அப்போவே நிறைய ப்ரமோஷன் பண்ணி செலவழிச்சு அது சரியான கைகளில் அவங்க பண்ணலை. பூதாளம்னு ஒரு யூடியூப்பில் தட்டி பார்த்தா தெரியும். ஆனால் அப்போலாம் என்கேஷ் பண்ண தெரியாது, அப்படி இப்படியே போட்டு விட்டேன். அது வேறு படத்தோட ஹிஸ்ட்ரியில் போட்டு அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க தவிர அதெல்லாம் இப்போ மாற்றணும். அதுலேயே இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பூமி பந்தம் இப்படி இருக்குங்க, இவங்க குண்டு அணுகுண்டு அது இது ஏவுங்கன்னு எங்களுக்கு கொடுங்க இந்தியா தயாரித்து தள்ளானுங்க. பைத்தியக்கார மென்டல் பயல் எவனெல்லாம் உலக தலைவர்கள், ஐநா சபையெல்லாம் அயோக்கிய சபைன்னு தான் சொல்லணும். இவங்க கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைங்க, இது பூமி தாய் கர்ப்பப்பை மாதிரி, அதில் போட்டு குண்டை போடுறான், 100 கிலோமீட்டருக்குள்ளே பிழக்குது. அப்புறம் இந்த புவி ஈர்ப்பு விசை போயிருமா இல்லையா? ஒரு மணிக்கு 1740 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த பூமி. கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா பலன்னு ஊந்துடும் எல்லாமே. கடல் தண்ணி எல்லாம் சுற்றிக்கிட்டுல இருக்குது. உங்களுக்கு விஞ்ஞானம் இயற்கை தெரியும் இல்லையா? இந்த இயற்கையை பாதுகாக்கணும்ல இந்த நாதாரிங்க.